வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விஜி. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப ஒரு டேஸ்டான ஒரு ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. அதாவது வாழைப்பூவை வச்சு கோலா உருண்டை எப்படி செய்யறதுன்னு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிறோட வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் அளவு தண்ணி எடுத்துகிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தயிரை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி மோராக்கிக்கலாம். அப்புறம் நான் வாழைப்பூ அந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அது எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னா, இந்த ஒரு வாழைப்பூவை எடுத்துகிட்டு அந்த பின்னாடி இருக்க சாஃப்டான ஒரு ஸ்கின் மாதிரி இருக்கும், அதை நல்லா இப்படி ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த சின்ன ஸ்க்ரீனையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இருக்கிறதே லாங்காக அந்த ஒரு டெயில் மாதிரி இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிடுங்க. மறுபடியும் உங்களுக்கு ஒன்று சொல்லி காமிக்கிறேன். அந்த வாழைப்பூ ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. பின்னாடி இருக்கிற சாஃப்டான ஒரு லேயர் இருக்கும், நல்லா வலுவலுன்னு இருக்கும், அந்த இதை எடுத்துடலாம். அப்புறம் முன்னாடி இருக்க அந்த லேயர் எடுத்துகிட்டு இருக்கிறதுலே பெரிய டெயில் மாதிரி இருக்கும், அதை எடுத்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். அப்படின்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 40 பூ கிட்ட எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்க எடுத்துக்கலாம். நல்லா பொடிசாக நம்ம நல்லா சாப் பண்ணிக்கலாம். எடுத்து சாப் பண்ண உடனே நீங்கள் அந்த மோர் வச்சுருக்கோம்ல, அந்த மோரில் போட்டுக்கலாம். நீங்கள் மோர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி மோர் இல்லாட்டி நான் கொஞ்சம் தண்ணியில் 1 ஸ்பூன் தயிரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதுவே போதுமான அளவு. நல்லா பொடிசாக சாப் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியான கோலா உருண்டை தான். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா சாப் பண்ணிவிட்டு இதை விட நல்லா சின்னதாக கூட சாப் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே அந்த மோரில் போட்டுடலாம். இப்போ நான் எல்லாத்தையும் நல்லா சாப் பண்ணி வச்சுட்டு மோரில் போட்டு வச்சிட்டேன். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ண பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அந்த நம்ம நறுக்கி வச்சுருந்த அந்த வாழைப்பூ இருக்குல்ல, அந்த வாழைப்பூ இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா புளிஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க, தண்ணியோடு ஆட் பண்ணிடாதீங்க, ஏன்னா அது ட்ரை ஆகிறதுக்கு அப்புறம் லேட் ஆகிரும். அதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனில் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த வாழைப்பூ அந்த தனித்தனியாக இருக்குல்ல, அது எல்லாமே நல்லா ட்ரை ஆகி ஒரு 2 மினிட்ஸ் அளவு நல்லா மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் ஆகணும். அது வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஓரளவு நல்லா ட்ரை ஆகணும், அந்த அளவுக்கு மட்டும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ ஓரளவு நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், வாழைப்பூ குக் ஆகிடுச்சு. அடுத்து இதை பைண்ட் பண்ணுறதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். 4-5 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4-5 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க, நல்ல ஸ்பைஸஸ்க்காக. இது கூட 4-5 தேங்காய் எடுத்து பண்ணிக்கலாம். அப்புறம் இஞ்சியும் பூண்டையும் ஒரு 4 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, அதை நான் வீடியோ எடுக்கலை, நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சது எல்லாத்தையும் ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு நம்ம அந்த வாழைப்பூ ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம சின்னதாக சாப் பண்ண பெரிய வெங்காயத்தை ஒரு சின்ன மீடியம் சைஸான பெரிய வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நல்லா ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்மளுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. உப்பை மட்டும் நல்லா பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக காரத்துக்காக மிளகா தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் காஷ்மீரி சில்லி போட்டதை ஆட் பண்ணிக்க, கிட்டத்தட்ட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு இருக்கும். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த பைண்டிங்க்கு நம்ம பொட்டுக்கடலை மாவே போதும், தண்ணி ஊற்றாமல் மட்டும் அரைச்சிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பினஸ்க்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக நம்மளுக்கு கோலா உருண்டை கிடைக்கும். அதே மாதிரி பைண்டிங் ஏஜெண்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதான், தண்ணி போடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா உருண்டையாக எடுத்து நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. எனக்கு கிட்டத்தட்ட 8-9 உருண்டை அளவு கிட்ட கிடச்சிச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம்.
ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து சின்ன பாத்திரத்தில் வந்து நல்லா ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் மீடியம் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து உருண்டையை வந்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 3 உருண்டை மட்டும் நம்ம போடுவோம். ஏன்னா பாத்திரம் வந்து சின்னதாக இருக்கனால ஸ்பேஸ் வந்து அவ்வளோதான் இருக்குது. ஆயில் வந்து மீடியம் ஹீட்டாக இருக்கணும், ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம நல்லா ஸ்லோவாக வந்து குக் பண்ணால் தான் உள்ளேலாம் நல்லா வந்து வெளியில் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதனால் பொறுமையாக அப்படியே லைட்டாக கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ வந்து ஓரளவு நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம். உருண்டை போட்ட உடனே கரண்டியை வந்து உள்ளே பண்ணிடாதீங்க. அப்போ வந்து உருண்டை வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா வேகட்டும். இப்போ வந்து நல்லாவே வெந்துருச்சு. இப்போ 2 பக்கம் நல்லா சுற்றி கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இதை அப்படியே நம்ம சுட சுட சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான ரொம்ப ஒரு சூப்பராக நல்ல ஒரு கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி வாழைப்பூ கோலா உருண்டை எப்படி செய்யணும் வீடியோவில் பார்த்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணி நம்ம ஆர்விஜி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ண சொல்லுங்கள். அப்புறம் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இன்னொரு அருமையான ரெசிபியில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.